ஹலோ 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 ஆனை முகன் ஆறுமுகன் அம்பிகை ஒண்டம்பளவன் ஞான குரு வாணிபதம் நாடு வந்தனத்தும் என்று சொல்லியே வில்லிசை பாட முன்னே வந்தருள்வாய் கணபதியே முன்னே வந்தருள்வாய் கணபதியே சொல்லையப்பனே விநாயகனே விநாயகனே ஐயா கேட்டு வரோம் தருவாய் ஐயா கேட்டு வரோம் தருவாய் தொந்திமுக சொல்லையப்பனே விநாயகனே விநாயகனே ஐயா கேட்டு வரோம் தருவாய் ஐயா கேட்டு வரோம் தருவாய் தேவியே சரஸ்வதியே சரஸ்வதியே அம்மா கேட்டவரம் தருவாய் அம்மா கேட்டவரம் தருவாய் வாணிகளை வாணி தேவியே சரஸ்வதியே சரஸ்வதியே அம்மா கேட்டவரம் தருவாய் அம்மா கேட்டவரம் தருவாய். இன்றைய நிகழ்வின் தலைவர் அவர்களே, ஆமா, மற்றும் எங்கள் ஊரவர்களே, ஓஹோ உறவுகளே, சரிங்க, பெரியோர்களே, சிறியோர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது இந்த நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். தம்பியவ இன்றைக்கு இந்த வில்லிசேல கதை சொல்ல வந்திருக்கிற நாங்கள் எப்படிப்பட்ட நாங்கள் தெரியுமே அண்ணே, நல்ல மாட்ட சாட்டமான ஆக்கல. நான் அதை கேட்கலையடா. அப்ப நாங்கள் சின்ன பிள்ளைகள். நீங்கள உருவத்தால இல்லையடா, அப்ப அறிவால. அது சரி, இப்பதான் கலையை கற்றுக்கொண்டிருப்பவர்கள் ஆனபடியால் ஏட்டில் எழுத்தறியோம் எழுதும் வகை நாம் அறியோம் எழுதும் வகை நாம் அறியோம் பாட்டின் பொருள் அறியோம் பாடும் வகை நாம் அறியோம் பாடும் வகை நாம் அறியோம் நாம் அறியோம் ஆமாம் நாம் அறியோம். இப்படியாக இந்த வில்லிசையிலே ஏற்படுகின்ற சொற்பிழை, ஆமா, பொருட்பிழை, எழுத்து குற்றம் ஆகியவற்றை உங்கள் பேரறிவாற்றலால் மன்னித்துக் கொண்டு ஏற்பீர்கள் என்று கதைக்கு வருகிறோம். ஆமாம், கதைக்கு வருகிறோம். அண்ணன், அப்படி என்ன கதை என்ன சொல்ல போறீர்கள்? ஏனடா வந்தோம், பாடி படிச்சோம், என்ன கதை சொல்ல போறீங்கன்னு சொன்னாதான் ஒரு கிளிகிழிப்பா இருக்கும். அண்ணன் சொல்றதான் சொல்றீங்கள், ஒரு பொம்பளை கதையா சொல்லுங்க. ஏ தம்பிக்கு ஆம்பளை கதையண்டா பிடிக்காதோ?
சி சும்மா போங்க அண்ணே. ஏய் ஆம்பளை கதையாண்டா காத்து போன பிசுக்கோத்து மேடி சும்மா சாப்பாண்டு கிடக்குமாண்ணே. சீய ஓமன் அப்ப பொம்பளை கதையண்டா சும்மா மருந்த கச்சான் மாதிரி சூடா இருக்குமா. தம்பிக்கு எல்லாம் சூடா தான் கேக்கு. ஓமன் நான் இன்றைக்கு சொல்ல போற கதை 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கதை. ஓ அப்ப அண்ணே பழைய கதை என்று சொல்லுங்க. ஆமா பழைய கதை. ஆனா இன்றைக்கு தேவையான கதை, தேவையான கதை, செவிட்டாத கதை, செவிட்டாத கதை, காலமெல்லாம் கேட்டு புளிக்காத கதை. நல்ல சீனி போட்ட கதை போலயா? இல்லையாடா. அதிலும் பெண்கள் எல்லாம் கேட்டு பெருமைப்பட வேண்டிய கதை. அப்ப நாங்க ஆம்பளைகள் கேட்டு அவமானப்பட்ட கதையோ? இல்லையாடா. ஆண்கள் எல்லாம் கேட்டு அங்கீகரிக்கப்பட வேண்டிய கதை, ஆனந்தப்பட வேண்டிய கதை. அப்ப அப்படி என்ன சொல்ல போறீங்க? இளங்கோ அடிகள் அருளின கதை, இளங்கோ அடிகள் அருளின கதை, சிலப்பதிகாரம் என்னோ கதை, சிலப்பதிகாரம் என்னும் கதை, நல்ல கதை, நாங்கள் சொல்லும் கதை, நல்ல கதை, நாங்கள் சொல்லும் கதை. கண்ணகி என்றொரு பெண்ணின் கதை, கண்ணகி என்றொரு பெண்ணின் கதை, கற்பின் மகிமை சொல்லும் கதை, கற்பின் மகிமை சொல்லும் கதை, நல்ல கதை, நாங்கள் சொல்லும் கதை, நல்ல கதை, நாங்கள் சொல்லும் கதை. அப்ப அண்ணே கண்ணகி கதையா? ஓமடா தம்பி. அதாவது எங்களுடைய தமிழன்னையானவள் ஓமண்ணே 5 வகையான நகைகளை அணிந்திருக்கின்றாள். அண்ணே மூக்குத்தி நெக்லஸ், அண்ணே மூக்குத்தி நெக்லஸ், அகல காப்பு, தாலி கொடி, குராஜன். என்னடா தம்பி அந்த 5வது இருக்கா திருப்பி சொல்லு பாப்பா. தாலி கொடி, குராஜன். எடே அந்த காலத்துல வாழ்ந்தவையல் கணவன் கட்டின தாலி கொடிய மறைச்சு வைக்கிறதுக்கு ஓமண்ணே எவ்வளவோ கஷ்டப்பட்டுச்சுனா இன்றைக்கு அதுக்கு ஒரு புரோச்ச போட்டு வெளியில காட்டி கொண்டு திரியினமாடா. ஓமண்ணே தங்கிற டைம் இருக்குன்னு காட்டிடும். நீங்கள் சொல்றதெல்லாம் இந்த நகையடா தம்பி. அப்ப நீங்க சொல்ற எந்த நகையாண்ணே? தலையிலே சிந்தாமணி, ஆமா, காதிலே குண்டலகேசி, கழுத்திலே கையிலே வளையாபதி, சரிங்க, அறையிலே கொடி. என்னடா அருணாகொடி, அருணாகொடி. ஏ சின்ன கட்டித இன்னும் மறையலையே. அண்ணன் இங்க கிடக்குது அண்ணே, கவனமா வச்சிரு. அறையிலே மணிமேகலை, ஆமாம், காலிலே சிலப்பதிகாரம், அண்ணே என்ன அத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. தலையிலே சிந்தாமணி மகுடம், காதிலே குண்டலகேசி தோடு, அறையிலே மணிமேகலை மணி, கையிலே வளையாபதி காப்பு, காலிலே சிலப்பதிகாரம் சிலம்பு. அண்ணே சிலம்பு கிளங்குது கேக்குது. கோமடாதன் அந்த காலிலே அணிந்திருந்தாலே சிலம்பு. அந்த சிலம்பினுடைய கதையினை உங்களுக்கு வில்லிசை மூலம் சொல்ல வந்துள்ளோம். ஆமா அண்ணே, அப்ப கால் கதையோட சொல்ல போறீங்க? நோ, கண்ணகியின் காலிலே அணிந்திருந்த சிலம்பையும் சிலம்பை அதன் வரலாற்றையும் வில்லிசை மூலம் சொல்ல வந்துள்ளோம். இருக்கா எடுத்து விடுங்க கேப்போம். ஆகா ஆகா, அடடா அடடா, அற்புதம் அற்புதம், ஆனந்தம் ஆனந்தம், உச்சம் தொழுவில் பாடும் குருவி. அண்ணே 2 குருவி பாடுது அண்ணே, 2 குருவி. பச்சை மலையில் ஓடும் அருவி. அண்ணே அருவி ஓடுது அண்ணே, அருவி. தத்தி தாவியோடும் மான்கள் கூட்டம். அண்ணே மான்கள் சோடி சோடி ஆடுது அண்ணே, சோடி சோடி. ஆகா ஆகா, அடடா அடடா. அண்ணே என்ன இடம் அண்ணே இது? இதுதான்
மனுநீதி கண்ட நாடு மாசற்ற நல்ல நாடு மாசற்ற நல்ல நாடு வல்லெல்லாம் சிவி மன்னன் வாழ்த்து புகழ் பெற்ற நாடு வாழ்த்து புகழ் பெற்ற நாடு சோழ நாடிது காவேரி பாயும் நாடிது சோழ நாடிது காவிரி பாயும் நாடிது சோழ நாடிது காவேரி பாயும் நாடிது சோழ நாடிது காவிரி பாயும் நாடிது மனுநீதி கண்ட நாடு ஆமா மாசற்ற நல்ல நாடு ஓ வல்லெல்லாம் சிவிமன்னன் வாழ்த்து புகழ் பெற்ற நாடு சரி சோழ நாடிது காவேரி பாயும் நாடிது செங்கோன்மையும் செல்வச் செழிப்பும் ஆமா கலைகளும் கலாச்சாரமும் ஓ வணிகமும் வாழ்வாதாரமும் இவ்வாறு சிறந்து விளங்கிய இந்த சோழ நாட்டிலே காவிரியாறு பாய்ந்தோடி கடலோடு சங்கமிக்கின்ற இடத்திலே ஒரு அழகான பட்டினம் இருக்கிறது. என்ன பட்டினம் அண்ணே? காவிரி பூம்பட்டினமாம் காவிரி பூம்பட்டினமாம் கடலோர பட்டினமாம் கடலோர பட்டினமாம் காவிரி பூம்பட்டினமாம் கடலோர பட்டினமாம் காவிரி பூம்பட்டினமாம் கடலோர பட்டினமாம் இது கடலோர பட்டினமாம் கடலோர பட்டினமாம் இப்படியாக இந்த காவேரி பூம்பட்டினம் கடலுக்கு அருகே அமைந்திருப்பதனால் இங்கே அநேகமான வணிகர்கள் வணிகம் செய்வதற்காக வருவார்கள். ஓமன் ஆகையால் இது வணிக நிறை பட்டினமாம் வல்லமான பட்டினமாம் வணிக நிறை பட்டினமாம் வல்லமான பட்டினமாம் இது வல்லமான பட்டினமாம் இது வல்லமான பட்டினமாம் இப்படியான வணிக நிறை பட்டினத்திலே 3 வகையான வணிகர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். ஹிப்பர், ஆமாம், கவிப்பர், பெருங்குடியர், சரிங்க, இப்பரண்டா, குறைந்த செல்வமுடையோர், கைபரண்டா, நடுத்தர செல்வமுடையோர், பெருங்குடியரண்டா. பெருங்குடியர் என்றால் இல்லையடா தம்பி, நிறைந்த செல்வமுடையவர். அப்ப அண்ணன் இந்த பீட்சா கேப்சி ஆண்டு போய் விழுங்குறாங்களே, இல்லையடா தம்பி. அப்ப இப்படியான வணிகர் குல பரம்பரையிலே ஒரு சிறந்த வணிகேசன் வாழ்ந்து வருகிறான். ஆமாம், மானான் போல் வணங்கிடும் வள்ளல் மாநாட்டியன் மாதவ செல்வன். மானான் போல் வணங்கிடும் வள்ளல் மாநாட்டுவன் மாதவ செல்வன். மாநாட்டியன் மாதவ செல்வன், மாநாட்டியன் மாதவ செல்வன். மேனாளில் செய்ததவத்தால் மேன்மையுடன் வந்த குலத்தே. மேனாளில் செய்ததவத்தால் மேன்மையுடன் வந்த குலத்தே. இப்படியான வணிகர் குல பரம்பரையிலே சிறந்த வணிகேசன் வாழ்ந்து வருகிறான். ஓமன் இவன் ஒரு நாள் தன்னிடம் இருக்கின்ற வணிக நிறை பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு கப்பலிலே ஏறி வணிகம் செய்வதற்காக கப்பலிலே செல்கிறான். பார்த்து போங்க, கடலுக்கு வர போறீங்கன்னு சொல்றீங்க. உங்க முதல திமிங்கலங்கள் நின்றாலும் கவனமா பார்த்து போங்க. ஓமடா. இப்படியாக கப்பல் வெளிக்கிடுகிறது. ஏலிலல்லோ தத்தைதா மேலவல்லே ஏலிலல்லோ
தத்தைதாம் இளவலே இளம்மா இளவலே இளம்மா இளவலே பங்கான சிங்கார பாய்மரம் கட்டி பங்கான சிங்கார பாய்மரம் கட்டி சிங்காகவே நின்று சுங்காம் பிடித்து சிங்கார வேலன்னு சுங்கம் பிடித்து நாட்டுக்கரம்புகள் விதையேத்து நாட்டுக்கரம்புகள் விலையேற்றி நாட்டுக்கரம்புகள் விதையேத்தி நாட்டுக்கரம்புகள் விலையேற்றி வாங்காகவே கப்பல் போகுதடா கடலில் வாங்காத வேகப்பல் போதடா கடலில் வாங்காகவே கப்பல் போகுதடா கடலில் வாங்காத வேகப்பல் போதடா கடலில் ஏலிலல்லோ தத்தைதாம் மேலவல்லே இளம்மா இளவல்லே இளம்மா இளவல்லே ஏலையெல்லோ ஐலசா ஏலையெல்லோ ஐலசா ஏலையெல்லோ ஐலசா ஏலையெல்லோ ஐலசா ஏலையெல்லோ ஐலசா ஏலையெல்லோ இப்படியாக கப்பல் நடுக்கடலை அடைந்தது. ஓமன் தம்பி ஓ அங்காட்டா என்னண்ணே அங்காட்டா என்னண்ணே அங்காட்டா தம்பி அண்ணன் ஆ, அதில் எங்கட தீவன் அண்ணன் இருக்கிறார் அண்ணன் டேய், அது இஞ்சியடா ஆ இது உங்கியடா எங்க பெட்டியடா அண்ணே அது டிஜி அண்ணே வெட்டிக்கு டேய், அது உதடா ஆ இது இதடா என்னண்ணே சொல்றீங்க ஒருக்கா ஆ தூக்குவமே வேண்டாம் அண்ணே ஏனடா அண்ணே வெட்டி ஒன்று தெரியுது அது கடலுக்குள்ள வருது மிதந்து அங்கினேக்க தங்கங்கிங்க கிடந்தாலும் 3 பேரும் சொல்லாம கொள்ளாம லண்டன் பக்கம் தப்ப வேண்டியது எடி 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 பின்னால இருக்கிறவங்க பாவம்டா அவங்களுக்கு என்ன ஒரு தூக்குவம் ஓ என்னவன் அப்படி புதியல் கிதியல் கிடந்தா எல்லாரும் பங்கிடுவோம் அண்ணே கொஞ்சம் கூட தாங்க என்ன சரி தூக்கு தூக்கட்டு தூக்கு மெதுவா வேதம் தானே மெதுவா தூக்கடா அண்ணன் துறவடா அண்ணன் ஆ அண்ணன் என்னடா துறக்கட்டி துறவடா அண்ணன் என்னடா துறக்கட்டி துறவடா அண்ணோய் என்னடா துறக்கட்டி அடே துறவடா புலான் கேன்சர் ஏனடா அண்ணன் ஓய் அண்ணன் ஓய் அண்ணோய் என்னடா குழந்தை அண்ணன் என்ன குழந்தை குழந்தையோ ஓ ஆச்சரியப்பட்டான் ஓ ஓ ஆனந்தப்பட்டான் ஆஹா கப்பலை திருப்பி காவேரி பூம்பட்டினம் சென்றான் ஓமன் சென்றவன் ஓ மனைவியின் கைகளிலே குழந்தையை கொடுத்தான் ஓமன் அவளும் ஓ அன்போடு பெற்று ஓ வாரி தூக்கி தோளிலே போட்டுக் கொண்டாள். ஓ அந்த குழந்தையின் அழகை கண்டனர். ஓ அந்த குழந்தையின் அழகை கண்டவர்கள், கண்டவர்கள் அந்த குழந்தையின் கண்ணளிப்பை கண்டவர்கள் ஓமண்ணே அந்த குழந்தைக்கு ஓ கண்ணகி என்று பெயரிட்டனர். அண்ணன் ஆ, அண்ணே ஓய் கண் வடிவா இருந்ததால கண்ணை என்று பேர் வச்சிருக்கீங்க. ஓமடா அப்ப மூக்கு வடிவா இருந்தா நாக்கு வடிவா இருந்தா பல்லு வடிவா இருந்தா தம்பியவ இந்த பள்ளி பாம்பு பூரான் தவளை என்று உங்கண்ட பிள்ளையளவு கொண்டே பேரை வையுங்க. இங்க கண்ணகி என்று பெயர் வைத்தவர்கள் ஓமண்ணே அவளை அன்போடு வளர்க்கிறார்கள், பாசமாக வளர்க்கிறார்கள். பேந்து என்ன அவளும் ஓ 12 வயதடைந்து பருவம் கண்டாள். 12 வயதடைந்து பருவம் கண்டாள் 12 வயதடைந்து பருவம் கண்டாள். 12 வயதடைந்து பருவம் கண்டாள் அந்த கண்ணகியால் தான் வளர்ந்தாள் களிப்புடனே. அந்த கண்ணகியா தான் வளர்ந்தாள் களிப்புடனே அந்த கண்ணகியால் தான் வளர்ந்தாள் களிப்புடனே. அந்த கண்ணகியா தான் வளர்ந்தாள் களிப்புடனே
12 வயதடைந்தாள். பருவம் கண்டாள். ஓமன் சட் பண்ண தொடங்கி விட்டான். என்னடா சட் பண்ண தொடங்கி விட்டான். ஏர் கண்ணன் ஏரோட ஆரோடு முடியன் காய் போடாம விட போ. அடே ஆ நீங்கள் தானடாப்பா பழுதாக்குறது. ஏன இருக்கிறதுகளையும் இருக்க விடுங்கடாப்பா. அண்ணன் என்னடா இருக்கிறதும் இருக்க விடான்றீங்க இங்க முழு பெருமா அப்படி இல்லை. அடே இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே உதை தாண்டி போகணும். அதுவும் சரிதான. கவனமா இருந்து ஓமன் அண்ணன் கண்ணியழகு ஓர் பேரழகு. ஆமாம் அது கண்ணை கவருமோர் தனியழகு. ஓகோ தம்பியவர் ஓ பெண்களுக்கு ஓ இயல்பாகவே ஒரு அழகு இருக்கடா தம்பி. என்ன அழகன் அத அந்தந்த பருவத்தில அப்படியே வரும். அதுக்கிடையில எங்கண்டி ஆக்கள் என்ன செய்யணும்டா, என்ன அதுகளை பழுதாக்கினமடாப்பா. ஏன் இந்த பூசக்கூடாததுகளை பூசி மெழுகி ஊசி மழுகி இந்த வெட்டக்கூடாததுகளை வெட்டி சுருட்டி கட்டி உள்ளதையும் கெடுக்குதுகளா தம்பி. ஓமன் அண்ணன் கிட்டத்தில் ஒரு கல்யாணம் உடனே அடுத்த நாள் டைவர்சன். என்னடா தம்பி பொம்பளைக்கு சமைக்க தெரியாது. அண்ணன் சமைக்க தெரிஞ்சு கேட்டு கல்யாணம் செய்தா உங்க அரைவாசி பேரும் கல்யாணம் செய்துக்க மாட்டோம். ஓமடா இந்த காலத்துல உண்மைதான்டா. அப்ப என்ன நடந்தது அண்ணன்? என்னண்டா மனமோட போல பொம்பளை வாக்குற முதல் நிறம் இருந்த வேற நிறம் அண்ணன். வீட்டை போய் குளிச்சிட்டு வந்து அவன் பார்த்தா பின்னாடி அடி நடுத்தான். ஏன்டா தம்பி சாயம் போட்டுது. சொல்லிக்கணும் அடிச்ச காஞ்ச பண்ண முடியுமா? டேய் கவனமா இருங்கோடா. உங்களுக்கு யாரன் மேக்கப் செய்கிறவியல் யாரன் ஃபேன்சி கடைக்காரர் இருந்தா இன்றைக்கு நாங்களுக்கு தாண்டி போகலாதடா. இது மட்டுமே அப்படியே படுக்க வச்சு மாவாலே அப்பா அண்ணே 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 மர்த்தியால கணக்கா விடுறது. நாங்கள் பேசியலாம் அண்ணே நீங்கள் வளர்ந்து அனுபவிச்சு போட்டியல். இங்க இருக்கிறவங்க எல்லாம் சின்ன படியல் அண்ணன். உங்க தாண்டி போகணும் அண்ணன். இப்படியாக ஆமாம் அழகும் ஆளுமையும் பொருந்திய கண்ணகிக்கு ஒரு அன்பான கணவனை தேடுகிறார்கள். நோ சான்ஸ். என்னடா அண்ணன் இப்ப அவன் கல்யாணம் செய்கிறான்டா இந்த தடவாத போன் பாவிக்காதனா இருக்கணும். ஓமடா தம்பி அதுதான்டா இன்றைக்கு இல்லாட்ட குடும்பத்திலேயும் பூத்தடிக்குது. ஓமண்ண இந்த போனை வச்சுக்கொண்டு களவுகள் கண்டுபிடிக்கலாம் தெரியுமே உங்களுக்கு? எப்படியாடா ஒரு ஆள் 2 நிமிஷம் அங்கேயும் இங்கே நடந்து திரிஞ்சா அவருக்கு பின்னுக்கு பெரும் அலுப்பு கிடக்காது. அதே மாதிரி இந்த போனுகளை மேச கதிர வழிய வச்சு கொண்டு அப்படியே எடுத்து கொண்டு திரிஞ்சா அவருக்கு பின்னால் அலுப்பு கிடக்கு. அண்ணன் என்ன முடியல சொல்லு உங்க படுகேக போன பக்கத்துல பொத்தி வச்சு டிங் டிங்காண்டு சத்தம் கேட்டா அங்கேயும் பெரும் பிரச்சனை கிடக்காது. எல்லாம் அனுபவம் தான் கதைக்குது தம்பி அவைக்கு. ஆமாண்ண பல்லு இது கேட்கலானே பவுடா தம்பி கவனம் பல்லு கவனம். இந்த வயசுல சூத்த பிடிச்சா பிடிங்கினதுதான். அது சரியா நீங்க சொல்றதெல்லாம் அந்த காலம்டா தம்பி. அப்ப எந்த காலம்? நாளும் அவன் மன்னனையொப்பான் நன்குடியில் செல்வம் மிக்க. நாளும் அவன் மன்னனையொப்பான் நன்குடியில் செல்வம் மிக்க. நல்ல குடியில் செல்வம் மிக்க. மேனாளில் செய்த தவத்தால் மேன்மையுடன் வந்த குலத்தே. மேனாளில் செய்த தவத்தால் மேன்மையுடன் வந்த குலத்தே. நாளும் அவன் மன்னனை போன்றவன் நல்ல குலத்திலே பிறந்தவன். மாசாத்துவன் நல்வணிகன். ஆமா 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 மா பெரும் தவத்து மைந்தன். ஆமா 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 தவத்து மைந்தன். ஆமாம் தவத்து மைந்தன். நேசத்தே கோவலன் என்பார் நேரில்லா பேரழகென்பார். நேசத்து கோவலன் என்பார்
வேலா இப்படியாக அழகு மாலுமையும் பொருந்திய கோவலனுக்கும் ஆமாம் மாசரு பெண்ணாம் கண்ணகிக்கும் ஓவோ திருமணம் செய்வதற்காக பெரியோர்கள் நிச்சயிக்கின்றார்கள். ஆமாம் இப்படியாக ஓ திருமணத்திற்கான செய்தி ஊரெங்கும் போகிறது. ஓமன் சோழ நாட்டு வழக்கப்படி ஓ ஆண்கள் எல்லாம் ஒரு புறமாகவும் இப்படியும் பெண்கள் எல்லாம் இன்னொரு புறமாகவும் அப்படியும் செல்கிறார்கள். ஓ அண்ணே ஆ, புதுதான் சரி. ஏனடா இவையோட போனா ஆ, கடையில நிப்பாட்டி அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு சொல்லி ஓட்டே. கோமடா தம்பி இவ்வளவு நாளும் பக்கத்துல இருக்கிற எனக்கு சொல்லாமல் விட்டுட்டா வாத்தியே. நீங்க கேட்டா தானே. சரி, இங்கே கண்ணகிக்கும் கோவலனுக்கும் திருமண ஏற்பாடுகள் நடக்கின்றன. ஓ வேத பிராமணர்கள் வேதமொழிக்க, ஆமாம் மங்கள வாத்தியங்கள் ஓங்கி மொழிக்க, ஓ கோவலன் ஓ ராஜகுமாரன் போல் உடை அணிந்து ஓ முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட மணவரையிலேயே அமர்ந்திருக்கின்றான். ஓமன் அப்ப ஐயர் வரையில இல்லையடா, ஐயர் வந்துட்டார். அப்ப அப்ப பொம்பளை கிடையாது. பொம்பளை வந்த காத்து போடுறது. ஏனடா இப்படி அவசகுணமா கதைக்கிறீங்க? நீங்க சொல்லுமா போல ஒன்று மிஞ்சடா தம்பிங்க. அப்ப நீங்க சொல்ற என்ன? இப்பதான் ஓ கண்ணகிக்கு ஓ அலங்காரம் நடக்குது. மேக்கப் பாருங்க. ஓமடா அண்ணன் ஆ, இந்த மேக்கப் செய்யறான்னு சொல்றீங்க. ஆ. அவன் இப்ப விடிய 3 மணிக்கே இல்லை கொண்டு வந்து விட சொல்லினான். ஏனடா அதுவும் ஈர தலையோட இல்லை கொண்டு வந்து விட சொல்லி. ஏனாமடா? அப்பதானா தாங்கள் நினைச்ச மாதிரி செய்யலாம். அடே பாவமடா பொம்புல. ஓமன் இங்கே கண்ணகிக்கு எவ்வாறு அலங்காரம் நடக்குது என்றால், ஓ வாழ்த்துமா ஈரலத்தே அவ மயிரெழுத்து அவ பலபிற போல் கொண்டகட்டே அவ மயிரில போல் கொண்டகட்டே தெய்வாத்து மயிரெழுத்து அவ மயிரெழுத்து அவ பலபிற போல் கொண்டகட்டே அவ மயிரெழுத்து அவ பலபிற போல் கொண்டகட்டே. கண்ணுக்கு மையடித்து கார்குழல் கூந்தலிலே கனமல்லிகை சூட்டி ஓ அந்த கண்ணகியால் ஆ மணவேடை வரமுன் ஓ மணாளன் வரமுன் ஓ அவள் அவள் சிலம்போ சிலம்பணிந்து சிலம்பணிந்து காற்றிலம்போ தானணிந்து சிலம்பணிந்து காற்றிலம்போ தானணிந்து இப்படியாக ஓ குனிந்த தலை நிமிராது ஓமன் மணமேடை வந்த கண்ணகி அண்ணாகி அப்படியே வந்து கோவலண்ட வாடியில இருந்து செல்ஃபி எடுக்கிறான். என்னடா செல்ஃபி எடுக்கிறான். யார்? அண்ணாகி யாரோட? கோவலண்ட வாடி. அரே, ஆ அன்றைக்கு அவ செல்வி எடுத்திருந்தா ஆ இன்றைக்கு நாங்க இந்த கதையை இதுல சொல்லுறோம் மேடா. ஓமன் நீங்க சொல்லுமா போல இல்லையடா தம்பி. அப்ப என்ன? எங்க கட்டி மேளம்? கொட்டது 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 மேளம் கூடவே நாதஸ்வரகானம். கொட்டது 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 மேளம் கூடவே நாதஸ்வரதாளம். கோவலன் எழுந்து மாங்கல்யம் பூட்டி கோதை கண்ணகி தங்கரம் பற்றி கோவலன் எழும்பி மாங்கல்யம் பூட்டி கோதை கண்ணகி தங்கரம் பற்றி. கோவலன் எழுந்து ஆம் மாங்கல்யம் பூட்டி ஓ கோதை கண்ணகி தங்கரதம் பற்றி ஆ ஐயரை வலம் வந்து ஓ அரசாணியை வலம் வந்து ம் அம்மி மிதித்து ஓ அருந்ததி பார்க்கிறார்கள். சரி, அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அன்னபால் பணம் உண்டு மகிழ்ந்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அன்னபால் பணம்
அன்னபால் பணம் உண்டு மகிழ்ந்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அன்னபால் பணம் உண்டு மகிழ்ந்து மங்களமாய் மணி மண்டபம் தங்கே மங்களமாய் மணி மண்டபம் தங்கே இங்கிதமாகவே இருவரும் வாழ்ந்தார் இங்கிதமாகவே இருவரும் வாழ்ந்தார். இப்படியாக கோவலனும் கண்ணகியும் இன்புற்றிருந்த வேளையிலே ஆம்பளை பிள்ளை ஒன்று பிறக்குது பொம்பளை பிள்ளை ஒன்று பிறக்குது ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை ஆம்பளை பொம்பளை ஆம்பளை பொம்பளை ஆம்பளை 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 அண்ணோய் 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 அட இறங்கி தட்டுறா அண்ணாய் நீங்களே சொல்லி கொண்டு போங்க மிச்ச கதை. டேய் நீ சொல்ற சொல்ற டேய் சும்மா வாடா சொல்ற நீ நீ சொல்ற டேய் சொல்றேன் சொல்ல நீ போ டேய் எனக்கு இந்த கதை சொல்ல தெரிஞ்ச நானே இப்படி தட்டி கொண்டிருக்கேன். அடே எனக்கு முதான் அஞ்சேட்டா நீங்க சொல்லுமா போல இங்க இல்லையாடா. அப்ப நீங்க சொல்ற என்ன அங்காட்டா அங்காட்டா என்ன தாக்கிட தகிட தகதிக திந்தக்க தாக்கிட திந்தக்க தகதிக திந்தக்க தாக்கிட திந்தக்க தரிகிட 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 தோ தாக்கிட திந்தக்க தரிகிட திந்தக்க தாக்கிட திந்தக்க தரிகிட 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 தோ தாக்கிட திந்தக்க தரிகிட திந்தக்க தாக்கிட திந்தக்க தரிகிட 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 தோ தரிகிட 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 தோ தரிகிட 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 தோ. நல்ல வடிவான ஆட்டமும் ஆளும் வடிவு நாட்டியமும் வடிவு அண்ணே கண் வர்ற பாட்ட பாத்தியாலே கண் என்னடா கண் காலை தூக்கி வச்சால் பார்த்த நீயே சாடையா தான் பார்த்தன என்ன வடிவடா வடிவண்ணே இவள்தான் காவிரி பூம்பட்டேன கணிகைய குலத்தினிலே காவிரி பூம்பட்டின கணிகைய குலத்தினிலே மாதவினன் மங்கையராய் மாநிலம் முதித்தனவே மாதவிதன் மங்கையராய் மாநிலம் முதித்தனவே ஊர்வசியின் அவதாரம் ஒப்பற்ற திருவுருவம் ஊர்வசியின் அவதாரம் ஒப்பற்ற திருவுருவம் சீருட்டு ஏற்றாற் போல் திருநடன மாதவியாம் சீருட்டு ஏற்றாற் போல் பெருநடன மாதவியாம் பெருநடன மாதவியா இவள்தான் மாதவி காவிரி பூம்பட்டினத்திலே கணிகையர் குலத்திலே பிறந்து தனது 5 வயது முதல் நடனக்கலையை சிறப்பாக கற்று தேர்ச்சி பெற்றவள். ஓமன் அப்ப அவ ஆட்டக்காரிக்கோ என்னடா ஆட்டக்காரிக்கோ இல்லையடா. அப்ப இவள் ஒரு நாள் கரிகால் வளவ சோழ மன்னனின் அரண்மனையிலே நடனமாடுவதற்காக செல்கிறாள். இவளது நடனத்தை பார்ப்பதற்காக ஓமண்ணே வணிகர்கள் வருகிறார்கள், பெரும் செல்வந்தர்கள் வருகிறார்கள், ஓமண்ணே பெரும் பெரும் வணிகேசர்கள் எல்லாம் வருகிறார்கள். அண்ணே அப்போ பொம்பளையாலும் பெரியலையோ அடே எல்லாரும் குடும்பம் குடும்பமா வந்தவையடா. இவ்வாறு இவளது நடனத்தை பார்ப்பதற்காக ஓமண்ணே கோவலனும் வருகிறான். வந்தவன் வந்தவன் மாதவியின் நடனத்திலே தன்னை பறிகொடுத்தான். இதென்ன வேலையா? மாதவியை மாலை அணிந்தான் கோவலன். ஆமாம் இக்கேவலத்தை கேள்வியுற்றால் கண்ணகி வேலை வேலை புள்ளையா? ஏனடா என்ன கட்டின மனசிய வச்சுக்கொண்டு என்ன சைட் அடிக்கிறது அவருக்கு? இல்லையடா தம்பி, கண்ணகி கணவன் தன்னை விட்டு பிரிந்ததனால்
கண்ணகி, கணவன் தன்னை விட்டு பிரிந்ததனால் வான்மலை காணாத பயிரானால் மன்னன் பாடி வதங்கினாள், சோர்ந்து துவண்டாள். இவள் பொட்டு வைக்க தான் மறந்தாள், தான் மறந்தாள். இவள் புனித நக தான் திறந்தாள், ஆமாம் தான் திறந்தாள். பொட்டு வைக்க தான் மறந்தாள், ஆமாம் தான் மறந்தாள். அவள் புனித நக தான் திறந்தாள், ஆமாம் தான் திறந்தாள். கணவன் பார்த்து ஆசைப்படாத எனக்கு இந்த நகையெல்லாம் தேவையில்லை. ஆனால் எனக்கென்று ஒரு நகை இருக்கின்றது. என்ன நகை? என்ன அதுதான் கணவனிட்ட மாங்கலியம், திரு மாங்கலியம். அது கணத்தனையோ என்றுணர்ந்தாள், ஆமாம் என்றுணர்ந்தாள். இப்படியாக தனது கணவர் வருவார் வருவார் என்று வாசல் கதவை திறந்தே வைத்திருப்பாளாம். ஆனால் இவளது விரதம் பறித்தது. கோவலன் வரப்போகின்றான். எப்படி என்ன? சித்திரா பருவ தினத்தன்று கோவலனும் கண்ணகியும் கோவலனும் மாதவியும் கடலாடுவதற்காக காவிரி பூம்பட்டினம் செல்கிறார்கள். சென்ற இடத்திலே வளமை போல மாதவி எடுத்து கொடுத்த யாழை எடுத்து கோவலன் வாசிக்கின்ற பொழுது கன காலங்களுக்கு பிறகு அந்த காவிரி ஆற்றை கண்டவன் அந்த காவிரி ஆற்றின் அழகிலே மயங்கி காவிரி பெண்ணே, கங்கையிலே பிறந்து சோழனையே மணந்து கடலோடு புணர்கின்ற காவிரியே என்று பாட உடனே பார்த்தால் மாதவி, என்ன ஓஹோ யார் இந்த காவேரி? இத்தனை காலமும் இல்லாத காவேரி. இவர் யாரோ ஒரு பெண்ணின் மீது காதல் கொண்டு பாடுகிறார் என நினைத்து டவுட் வந்துட்டு ஓமடா, இவர் யாரோ ஒரு பெண்ணின் மீது காதல் கொண்டு பாடுகிறார் என நினைத்து தானும் ஓர் அரசிலங்குமாரனை நினைத்து பாடினாள். பட்டம் பிழைச்சு போடுது போல. உடனே கோவலன், மாதவி பாதகி, உனது குலப்புத்தி உன்னை விட்டு போகவில்லையடி. என்ன? எனது செல்வமெல்லாம் பறித்துக் கொண்டாய், எனது புகழெல்லாம் பறித்துக் கொண்டாய், என் பொருள் எல்லாம் பறித்துக் கொண்டாய். இனிமேல் உன்னோடு வாழ முடியாது, இனிமேல் உன்னோடு வாழவே முடியாது என்று மாதவியிடம் இருந்து கண்ணகியிடம் செல்கின்றான். இவர் அங்க இருந்து இங்க வந்தா கண்ணை சும்மா இருப்பது கையில விளக்குமாறும் மற்ற கையில தும்பு கட்டையோட தான் நிற்பா இல்லையா? அப்ப நீங்க சொல்லுமா போல இல்லையா? கோவலன் கண்ணகியிடம் சென்ற பொழுது கண்ணகி கோவலனை கண்ட பொழுது அவனது கால்களிலே ஓடி வந்து விழுந்தார். கண்ணகி கண்ணகி வானமெல்லாம் போன பின்னே வாழ்வது தான் ஒரு வாழ்வா, நான் வாழ்வது தான் ஒரு வாழ்வா. வானமெல்லாம் போன பின்னே வாழ்வது தான் ஒரு வாழ்வா, வணிகர் குல மரபினிற்கே வசை தரவே பிறந்தேனே, நான் வசை தரவே பிறந்தேனே.
தங்கச்சிலை போல இருந்த உன்னை தரக்குளித்தவனாக்கினேன். செல்வத்தோடு இருந்த உன்னை சீர்குலைத்தேன் கண்ணகி, சீர்குலைத்தேன். என்னை மன்னித்து விடு. நாங்கள் இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது என்று கண்ணகியிடம் கூறிக்கொண்டு இவர்கள் இருவரும் சோழ நாட்டை விட்டு வேறொரு நாட்டிற்கு செல்கிறார்கள். அண்ணே, இது எந்த இடம் அண்ணே? இதுதான் பாண்டிய தேசம் என்னும் தேசம். பாண்டிய தேசம் என்னும் தேசம். இதை பாண்டிய நெடுஞ்செழிய ஆட்சி செய்தானா. பாண்டிய 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 தேசம் என்னும் தேசம். பலவளம் நிறைந்த நாடா. இதய பல்வகை மன்னர்களை என்ற நாடா. பாண்டிய 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 தேசம் என்னும் தேசம். வைகையாறு பாய்ந்தோடி வளம் பெருகி சிறப்புற்ற இடம். முச்சங்கம் அமைத்து முத்தமிழை கட்டிய இடம். இதுதான் பாண்டிய தேசம். இப்பாண்டிய தேசத்தினை கரிகால் வளவ சோழன் என்னும் மன்னன் ஆட்சி செய்து வந்தான். இப்படியாக கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகருக்கு வருகை இருந்தனர். இவர்கள் வருகை தரும் பொழுது இவர்களை பஞ்சம் வாட்டியது. உடனே கண்ணகி தன்னிடம் இருந்த கால்சிலம் ஒன்றை கலட்டி இதை விற்று வாருங்கள் என்று கோவலனிடம் கொடுத்து வழி அனுப்புகின்றாள். இதே சமயம் கோப்பெருந்தவையினுடைய காட்சிலம் ஒன்று வஞ்சகத்தனமாக களவு போகிறது. கோப்பெருந்தேவி குறுக்கால வந்தவா. கோவலனும் கண்ணகியும் வாழ வந்திருக்கின்றார்களே பாண்டிய நாடு. அந்த பாண்டிய நாட்டு அரசி, அதாவது பாண்டிய நெடுஞ்செழியனின் மனைவி, சிலம்பு திருடிய கல்வன் தான் தப்பித்துக் கொள்வதற்காக பஞ்சத்தால் சிலம்போடு சென்ற கோவலனை கண்டான். கண்டவன் அரசனிடம் ஓடினான். ஆமாம், அரசே கல்வனை கண்டேன் என்றான். அரசனும் உடனே அவனை கொன்று கொணர்க சிலம்பென்றான். இதை கேள்வியுற்றால் கண்ணகி, என்ன சிலம்பு திருடிய கல்வன் என்று கொன்று விட்டார்களா? விடமாட்டேன் விடமாட்டேன் என்று பாண்டிய மன்னனின் அரசவைக்கு செல்கிறார். இவளை கண்ட அரசன், எங்கே வந்தாய் பெண்ணே, நீ யாரே, எங்கிருந்தே இங்கு வந்தாய்? நீர்வடியும் கண்களோடு என் முன்னே வந்து நிற்பவள் யாரு? கண்ணகி எந்த பேரு, சொல்ல நாடு எந்த நூறு? கண்ணகி எந்த பேரு, சொல்ல நாடு எந்த நூறு? என் கணவன் கோவலனை கொன்றதனால் இங்கு வந்தேன் மன்னா. பெண்ணே, கல்வனை கொள்வது கொடுங்கோலாகாது. ஆராய்ந்து உளராத வேந்தே, என் கணவன் கல்வன் அல்ல. எப்படி? அரசே, உன் மனைவியின் காய்ச்சலம்பில் இருப்பது யாரு? மன்னா, என் மனைவியின் காய்ச்சலம்பில் உள்ளது மாணிக்கம். இதோ என் காய்ச்சலம்பில் உள்ளது முத்துக்கள். உடனே கண்ணகி
சிறியறிந்தாலாம் சிலம்பை சிறியறிந்தாலாம் சிறியறிந்தாலாம் சிலம்பை சிறியறிந்தாலாம் சிதறறிந்தாலாம் சிலம்பை சிதறறிந்தாலாம் சிதறறிந்தாலாம் சிலம்பை சிதறறிந்தாலாம் சிலம்பை சிதறறிந்தாலாம் சிலம்பை சிதறறிந்தாலாம் சிலம்பை சீறியறிந்தாள். உடனே சிலம்பிலிருந்து மாணிக்கங்கள் வெளியே வந்தன. மாணிக்கம் வந்ததமா மன்னனும் பார்த்து மலர்ந்தனவா மாணிக்கம் வந்ததமா மன்னனும் பார்த்து மலர்ந்தனவா மாணிக்கம் வந்ததமா மன்னனும் பார்த்து மலர்ந்தனவா மன்னனும் பார்த்து மலர்ந்தனவா மன்னனும் பார்த்து மலர்ந்தனவா. இதை கண்ட பாண்டிய நெடுஞ்செழியன் தளர்ந்த செங்கோலன் பொன்செய் கொள்ளன் தன் சொல் கேட்டு யானோ அரசன் யானே கல்வன் யானே கல்வன் என்று தான் தவறிழைத்ததாக எண்ணி கெடுக என் ஆயுள் கெடுக என் ஆயுள் என்று மண்டியிட்டு மாண்டாள். இதை கண்ட கோப்பெருந்தேவி நிலை குலைந்தாள். தானும் தவறிழைத்ததாக எண்ணி அரசனுடனே மறைந்தாள். கண்ணகியின் சீற்றத்தால் மதுரை மாநகரமே கொழுந்து விட்டெறிந்தது. இதுதான் தம்பியவர் சிலப்பதிகாரம் உலகிற்கு எடுத்து செய்த செய்தி. தம்பியவர் சிலப்பதிகாரம் இந்த உலகிற்கு 3 வகையான அறக்கருத்துக்களை வெளிக்காட்டியுள்ளது. என்னென்ன சொன்ன அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூட்டாகும். இது பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு பொருந்துமா? இரண்டாவது ஊழ்வினை உறுத்து வந்து இது கோவலனுக்கு தான். மூன்றாவது ஊரைசார் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவார். கதை தொடங்கியதிலிருந்து முடிகின்ற வரை கடுகளன வேணும் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தமிழ் பண்பாட்டோடு வாழ்ந்து காட்டியவள் கண்ணகி. இன்று நமது வரலாற்றிலே கண்ணகிக்கு ஒரு பெண் தெய்வமாகி அவளுக்காக கோயில்கள் அமைத்து வழிபட்டு வருகின்றோம். இதுவரை காலம் இதுவரை நேரமும் எமது வில்லுப்பாட்டை கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மங்களமா மங்களமா மங்கள் சபையோருக்கு மங்களமா 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 மங்கள் சபையோருக்கு மங்களமா 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 மங்கள் சபையோருக்கு மங்களமா.